பள்ளி சிறுவர்களுக்கு தொடர் விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, சனி ஞாயிறு லீவா இருந்தாலும் சரி, அந்த விடுமுறை நாட்கள்ல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழல்ல தான் இன்றைய காலகட்டம் இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே போனும் கையுமா தான் இருக்காங்க. விடுமுறை நாட்கள்ல சொல்லவே வேண்டாம், எப்படா விடியும் போனை எடுத்து நோண்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால அவங்க அந்த வயசுல பெறக்கூடிய சந்தோஷமும் அந்த அனுபவமும் கிடைக்காமலே போயிடுது. விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம், அந்த டேஸ் அவங்களுக்கு எப்படி சந்தோஷமா மாத்தலாம் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்கிற சில பெற்றோர்கள் கிட்ட கருத்து கேட்டோம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் விளாட்லாம். அங்கே போய் 4 விஷயம் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். போய் மெயினாக இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரி அழைச்சிட்டு வரும்போது நல்லா ஃப்ரீயாக விளாட்றாங்க. அதனால கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா ஃபோன் பார்க்காம இருக்காங்க அதிக நேரம். இந்த மணல் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இப்போ சில சிட்டிஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த மணல் பற்றி என்னன்னே தெரியாது. அந்த மணலில் காலம் மிதிச்சு ஓடுறது எப்படி அப்படிங்கிறது அதுங்க தெரிஞ்சிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுக்கலாம், சிலம்பாட்டம், டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரிலாம் அனுப்பலாம். ஆனால் ஃபினான்ஸ் பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு. வீட்டில் ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி இதனா பண்ணலாம். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க மண்ணுனால எல்லாம் செப்பலை போட்டு நட, அங்கே நட, இங்கே நட, எங்கே போனாலும் செருப்பு போடு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த செப்பல் இல்லாமல் அந்த மணலில் நடக்க விட்டு அழைச்சி கொண்டு போய் காமிச்சா அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்டன் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக விளையாட விடுறது நல்லா இருக்கு. கோவிலோட வரலாறு சொல்லலாம், அங்கே உள்ள சிற்பங்களை பற்றி நம்ம பேசலாம். ஒவ்வொரு சிற்பமும் என்னென்ன சொல்லுது நமக்கு, இப்படிலாம் நம்ம கோவிலோட அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் சென்னையில் டீச்சராக இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ற அளவுக்கு பேரண்ட்ஸினுடைய ப்ராட்டப் இருக்கணும். பழக்க வழக்கங்கள் இதை எது தவறுகள், அந்த தவறுகளை செய்யக்கூடாது. வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு போதைப் பொருள் பழக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய வாழ்க்கை அப்படியே சீரழிஞ்சு போயிருக்கு. நான் பார்க்குற வரலையுமே கிளாஸில் அந்த கூலிப் அது மாதிரிலாம் போட்டுலாம் உட்காந்துருக்காங்க. அது தவறு, அது கேன்சர் வரும். அந்த மாதிரி விழிப்புணர்வு உண்டாக்கணும். பேரண்ட்ஸ் ரொம்ப அவங்கக்கிட்ட செல்லம் கொடுக்குறாங்க. செல்லம்னா நம்ம ஒரு டீச்சர் இது தப்பு செய்கிறான்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. டீச்சரை நம்ப மாட்டேங்கிறாங்க, பையனை தான் நம்புகிறாங்க. ஏதோ ஒரு மாற்றத்தினால அந்த கார்போரல் பனிஷ்மெண்ட்டோ அடித்தலோ எதுவுமே ஸ்கூலில் கிடையாது. அதை பயன்படுத்திக்கிட்டு மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழியாமல் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோரினுடைய கடமை ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறது அதுதான்.